ஓம் சக்தி. வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வசந்த நவராத்திரி இந்த மார்ச் மாதத்தில் இன்று முதல் தொடங்குகிறது. அதாவது அமாவாசையின் மறுநாளான இன்று பிரதமை. இந்த பிரதமை தொடங்கி நவமி, அதாவது ஸ்ரீராம நவமியுடன் 9 நாட்களும் நடைபெறும் இந்த வசந்த நவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வருடத்தில் 4 நவராத்திரிகளை நாம் கொண்டாடி வருகிறோம். ஆடி மாதம் வருவது ஆஷாட நவராத்திரி. அதற்கு பிறகு இப்போ நம்ம புரட்டாசி மாதத்தில் கொண்டாடுவது சாரதா நவராத்திரி. தை மாதம் சியாமளா நவராத்திரி. மற்றும் இந்த பங்குனி மாதத்தில் நாம் கொண்டாடுவது, இப்பொழுது கொண்டாட போவது வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியில் நாம் வழிபட வேண்டிய முக்கியமான அம்மன் அன்னை லலிதா பரமேஸ்வரி. வட இந்தியாவில் இந்த நவராத்திரியை சைத்திர நவராத்திரி என்று அழைக்கிறார்கள். துர்கா பரமேஸ்வரியை அவர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். மார்ச் 19 தொடங்கி மார்ச் 27 வரை நடைபெறும் இந்த நவராத்திரியில் தினமும் நாம் ராஜராஜேஸ்வரி அம்பிகையை மிக சிறப்பாக வழிபாடுகள் செய்து வழிபட வேண்டும். காலையிலும் மாலையிலும் வழிபடுவது மிக சிறப்பு. காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலையில் கண்டிப்பாக வழிபடலாம். வீட்டில் மகாமேரு எந்திரம் இருந்தால் தினமும் லலிதா சகஸ்ரநாமாவளி சொல்லி அந்த அர்ச்சனையை குங்குமத்தாலோ அல்லது புஷ்பங்களாலோ நாம் அந்த மகாமேருவுக்கு அர்ச்சனை செய்யலாம். அல்லது திருவிளக்கிற்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். அப்படியும் இல்லையென்றால் திருவிளக்கு செய்வது போல் லலிதாம்பிகையின் படம் இருந்தாலும் அதற்கும் நாம் வாசனை மலர்களை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடலாம். முக்கியமாக அம்மனுக்கு உரிய ஸ்லோகங்களான லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, லலிதா பஞ்சரத்தினம், துர்கா சப்தஸ்லோகி, தேவி மகாத்மியம், இது போன்று அம்மன் ஸ்லோகங்களை நாம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த பங்குனி மாதத்தில், அதாவது கோடை காலம் ஆரம்பிக்கும் இந்த நாளில் நோய்க்கிருமிகள், தொற்று நோய் கிருமிகள் பரவும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்று அம்மன் பாசுரங்களை நாம் வீட்டிலும் கோவிலிலும் சென்று குழுவாக அமர்ந்து பாராயணம் செய்து அம்மனை மிக பயபக்தியுடன் நன்றாக பாராயணங்கள் செய்து வழிபடும்போது அங்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் பரவி இந்த நோய்க்கிருமிகளுக்கு பரவாமல் நமக்கு அது நல்லது நடக்கும் என்று நம்பப்படுகிறது. அம்மனின் பரிபூர்ண சக்தியால் அந்த கிருமிகள் அழிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. உலக மக்களின் நன்மைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் அனைத்து ஜீவராசிகளின் நலனுக்காகவும் நாம் இந்த பாராயணங்களை செய்யும் பொழுது நம் மனதிலும் நம்பிக்கையும் நமக்கும் நல்ல ஆரோக்கியமும் நம் குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். லலிதா பரமேஸ்வரியின் தேவியின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கும். வசந்த நவராத்திரியில் பெண்களுக்கு சுபமங்கள திரவியங்கள் என்று சொல்லப்படும் வெற்றிலை, பாக்கு, பழங்கள் மற்றும் பிளவுஸ் பிட் இது போன்று வைத்து கொடுப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுபோன்ற மங்கள பொருட்களை பெண்களுக்கு வைத்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாவிட்டால் மஞ்சள் கிழங்கு, ஒரு பூக்கள், மஞ்சள் கிழங்கு இது போன்றவற்றை நாம் முடிந்தவற்றை வைத்து கொடுக்கலாம். அல்லது நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது மஞ்சள் கிழங்கை மட்டும் கூட வாங்கி அதை அம்மனின் பாதங்களில் வைத்து அதை அம்மனின் ஆசீர்வாதம் பெற்று அதை சுமங்கலி பெண்களுக்கு 2 கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு கொடுக்கலாம். ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இந்த பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி பௌர்ணமி வரை கூட இந்த நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். லலிதா சகஸ்ரநாமத்தின் அருமை பெருமைகள் அளவிட முடியாதவை. இந்த வசந்த நவராத்திரியில் உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் நாம் அனுதினமும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அன்னை லலிதாம்பிகையின் அருளை அற்புதமாக பெறலாம். பாராயணங்களையும் அம்மனின் பாடல்களையும் சொல்லி வழிபட முடியாதவர்கள் இந்த பாடல்களையும் பாராயணங்களையும் யூடியூபிலோ அல்லது டிவைஸ்களிலோ சொல்லி அதை போட்டு ஒலிக்கச் செய்து வழிபடும் பொழுது கூட நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கலாம். அதனால் இந்த மிஸ் பண்ணிடாமல் இந்த அம்மனோட பாடல்களையும் பாராயணங்களையும் செய்து நாம் வழிபடலாம்.